ஏசியில் தூங்கிட்டு மார்னிங் எந்திக்கும் போது நேசல் பிளாக் மூக்கு வந்து அடைச்சிக்குதா? ஏசி வந்து பெட்ரூமை கூல் மட்டும் பண்றதுல இந்த ஏரை வந்து நல்லா ட்ரை ஆக்கிரும். ரூம்ல உள்ள ஈரப்பதம், மாய்ஸ்டர், ஹியூமிடிட்டிலாம் வந்து நல்லா கம்மியாயிரும். இந்த மாதிரி ட்ரை ஆகும்போது நம்ம நேசல் மியூக்கோசா வந்து நல்லா டீஹைட்ரேட் ஆயிரும். இப்போ டீஹைட்ரேஷன் ஆச்சுன்னா உள்ள சிலியாலாம் வந்து ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகாது. அதனால என்ன செக்ரீஷன் மூக்கில் வந்தாலும் டீஹைட்ரேட் ஆகிறனால அங்கேயே வந்து தங்கிக்கும். இதனால தான் அந்த திக் அண்ட் ஸ்டஃபி நோஸ், அந்த பிளாக் நோஸ் வந்து ஏற்படுது. அது மட்டும் இல்லை, ஈவன் இட் கேன் எக்ஸாசர்பேட் ஆஸ்துமா, கிரானிக் பிராங்கைட்டிஸ், இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வரதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு நேச்சுரல் சொல்யூஷன் வந்து நம்ம பெட்ரூம்ல உள்ள ஹியூமிடிட்டியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், ஈரப்பதத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஹேக் வந்து, பெட்ரூம்ல வந்து ஏசி போடுற ரூம்ல வந்து ஒரு பக்கெட்லயோ பேன்லயோ இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதுல இருந்து ஆகக்கூடிய எவாபரேஷனால இந்த ரூமோட ஈரப்பதம், ஹியூமிடிட்டி வந்து கொஞ்சம் மெயின்டைன் ஆகும். இதை விடவும் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் வந்து ஹியூமிடிஃபையர் வாங்கி வைக்கிறது தான். பட் அது கொஞ்சம் காஸ்ட்லி. இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு நேச்சுரல் வே. அடிக்கடி நேசல் பிளாக் ஏற்படக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சிம்பிளான ப்ராக்டிக்கல் டிப்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.